வணக்கம். இது உங்கள் தமிழ் கிரிட்டிக் 2.0. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கதையை பார்க்க போறோம்னா, லவ் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற காமெடி கலந்த ஒரு காதல் கதையை தான். அதாவது டிவில வெதர் ரிப்போர்ட்டர் பிரசன்டரா வேலை பார்க்குற ஒரு அழகான பொண்ணுக்கு ஆண்டவன் எதை குறை வச்சானோ தெரியல, லவ் மட்டும் இவளுக்கு செட்டே ஆகல. அதே மாதிரி இவளுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இவனுக்குமே 7 நாடு சனி நடக்குதாட்டுக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகல. ஆனா இவங்க 2 பேரோட தலையெழுத்து என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எதிர்பாராத விதமா லவ் பண்ற ரிலேஷன்ஷிப் உள்ள கால் எடுத்து வைக்க, கண்ணீர்ல முடிஞ்சுதா இல்ல கலகலப்புல ஆரம்பிச்சுதான்னு கதைக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும் வாங்க. இவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். பேரு ஜூன்சோ. ஆல்ரெடி ஐயாக்கு லவ் ஓடிட்டு இருக்கு. இவனோட காதல் மொட்டு விட்டு வளர்ந்து என்னையோட 100வது நாள் ஆனதுனால அதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணவும், காதலிக்கு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கவும், ரூம் முழுக்க கிளாஸ் பீஸ், அதுக்கடையில கொஞ்சம் ரோஸ்ன்னு டெக்கரேட் பண்ணி கேண்டல்ஸ் எல்லாம் கொளுத்தி விட்டு இடத்தையே ஹெவன் ஆக்கிட்டான். அப்புறம் கண்ணாடியில் இவனுக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் போட்டுட்டு பல்ல காட்டிட்டு பரபரப்போட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க கஃபேக்கு வரான். அங்க இவன் என்ட்ராகி 8 செகண்ட் கூட ஆகல, எதிரில் உள்ள காதலி முகத்துல ஈ ஆடல. ஏன்னா சொன்ன டைமுக்கு வராதனால இதை ஒரு காரணமா காட்டி கோவமா பேச ஆரம்பிச்சிட்டான். பதிலுக்கு நம்மளும் சர்ப்ரைஸ் கொடுக்கதாமா இந்த சீனை போட்டேன், அதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டியான்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஏன்னா ஆக்சுவலா இவ இன்னைக்கு கலட்டி விடலான்னு தான் காரணமே இல்லாம இருந்தா. அதுக்கு நம்மளே ஒரு வழி போட்டு கொடுத்ததுனால பிரேக்கப்னு சிம்பிளா ஒரே வாரத்துல பட்டநாமத்தை போட்டா. ஆரம்பத்துல ஜோக் அடிக்கிறான்னு நினைச்ச ஹீரோக்கு இப்பதான் ரியலைஸ் பண்றான் இத்தனை நாளா பொய்யா லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு. ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி பாஸ்ட் நினைச்சு பார்க்கறான், எப்படியெல்லாம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணான்னு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்றான். கடந்த காலத்துல எந்த ஒரு காதலுமே 100 நாளைக்கு மேல இவனுக்கு தாக்கு பிடிச்சதே இல்லை. ஆமாங்க, இவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பெல்லாம் இல்லை, இது 3வது அட்டெம்ப்ட். இனிஷியலா அவனோட மொதல் கேர்ள் ஃப்ரெண்டோட அதிகபட்ச நாள் 82, செகண்ட் 97 நாள். அதுக்கப்புறம் 100வது நாள் ரீச் ஆனது என்னமோ இவ கேட்டதான், அதுவும் இப்போ புட்டுக்குச்சு. செஞ்சுரி போட்டா சச்சின் தோனிக்கு தாங்க பெருமை, ஆனா நம்ம ஆளுக்கு இல்ல. கண்ணுக்கு வெளியே கண்ணீர் வராம முகத்துல முழு சோகத்தையும் வச்சுக்கிட்டு தலையெழுத்த நினைச்சு புலம்பிட்டு வீட்டு பக்கம் வரான். அப்பதான் இவனோட அபார்ட்மெண்ட் கிட்ட ஒரே கூட்டம். அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆளு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கேண்டல்ஸ் கொளுத்தி வச்சுட்டு போன கேப்ல தவறுதலா ரூம்ல தீ பிடிச்சு அந்த பகுதியை பத்திக்குச்சு. அபார்ட்மெண்ட்டோட ஓனரும் வந்த போலீஸ் கிட்ட இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, அவனே தானே ஹீரோவை வசமா மாட்டி விட்டுருச்சு. அப்புறம் என்ன, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல போட்டாங்க. அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்க்கறான், அவனோட வாழ்க்கையில இந்த ஒரு நாள் தான் ரொம்பவும் மோசமான கேவலமான நாள்னும். சப்போஸ் அவளை பார்க்க போகாம இருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காதுன்னு இப்பதான் அதை நினைச்சு வருத்தப்படுறான். ஆனா இப்ப அதுக்கும் நேரம் இல்லை, உடனடியாக ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாகணும். அதுக்கு பெயில் வேணும். ஸோ எப்பெல்லாம் இவனுக்கு கஷ்டம் வருதோ காப்பாத்திருக்க ஒரே ஆளு இவனோட சின்ன வயசு சிநேகிதி யூன்சோ. இவ தான் நம்ம படத்தோட கதாநாயகி. இவ டிவில வெதர் ரிப்போர்ட்டர் பிரசன்டரா வேலை பார்க்கறா. நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு தகவல் கேட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பறந்து வந்தவ பெயில கொடுத்து 10 செகண்ட் வெளியே கொண்டு வந்துட்டா. ஏன்னா மீடியாவில் ஒர்க் பண்றதுனால பொதுவா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவளை எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஜப்பியா அழகா வேற இருக்கான்றதுனால அங்க இருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே இவளை கூட சேர்ந்து குரூப்பா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சம்பவத்துல தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடப்பட்ட கேப்ல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பல திருப்புமுனை தாண்டி வந்திருக்கு. பார்ல பீர் அடிச்சுட்டு 2 பேரோட சீக்கிரட்டையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆளு. அபார்ட்மெண்ட் அவிஞ்சு போனதுல இருந்து ஜெயிலுக்கு பெயில் எடுத்த வரைக்கும் காரணம் வேற யாருமே இல்லை, நான் லவ் பண்ணனே ஒருத்தி, அவளால தானே இவன் கதையை சொல்லி முடிக்க, பதிலுக்கு அவனும் பிரேக்கப் பண்ண பாய் ஃப்ரெண்டு விட்டு போய் கல்யாணம் பண்ணி அவனுக்கு இப்ப 2 குழந்தையே இருக்குன்னு வயிற்றுல வாரி கொட்ட, இதுக்கு என் கதையே பரவாயில்லையேன்னு நம்மளோட மண்டைக்குள்ள மைண்ட் வாய்ஸ் அவரோட கேவலமான காதல் ஸ்டோரி கேட்டு இப்படி பேசி பேசிய டைமோட பார் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் போதை ஏற குடிச்சிட்டா. இவனோட வீக்னஸ் என்னன்னா, குடிச்சா குழந்தையா மாறிடுவா. ஆல்ரெடி அளவுக்கு அதிகமாக போனதுனால ஃபிளாஷ்பேக்கை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சப்ப பொசுக்குன்னு ஃபிளாட்டே ஆயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் தோல் கொடுப்பான் தோலன்ற மாதிரி தன்னோட முதுகுல சுமந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கிடையில போதையில தெரியாம ஃபீலிங்ஸை பொறுத்துக்க முடியாம அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி தொலைச்சிட்டா. இது நம்ம ஆளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏடி உன்னோட பாய் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்கு, அகைன் அவனோட வாழ்க்கை கெடுக்க போறியான்னு ஒழுங்கா அவனை மறந்துட்டு வேற ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண பாருன்னு அட்வைஸ் கொடுக்க, நல்ல வேலை அதிர்ஷ்டவசமா இவ பண்ண எந்த காலையுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணல. அடுத்த நாள் யூன்சோ போன் எடுத்து பார்க்க பயங்கரமான ஷாக். லாஸ்ட் நைட் போதையில பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணதுக்கு அப்புறம் பல போன் கால்ஸ் கண்டினியூஸா ரிட்டர்ன்ல அவங்ககிட்ட இருந்தே வந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோட வீட்டுல எல்லாரோட சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இது இவளுக்கு புதுசாலாம் இல்லை, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் இதே வீட்டுல தான் ஒன்னா வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றத பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனசுல ஆசை வந்துருச்சு. பேசாம ஏன் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு டக்குன்னு எதை பத்தி யோசிக்காம அப்பங்காரன் ஓப்பனாவே கேட்டான். ஏன்னா இவனும் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கான், ஒரு பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது, பேசாம இவனை மேரேஜ் பண்ணிக்கிறியா, ஏன்னா ஃப்ரெண்டா பழகிற உனக்கு தான் இவனை பத்தி நல்லாவே தெரியுமேன்னு சொல்ல, அக்செப்டோ ரிஜெக்டோ அவ தான் சொல்ல வேண்டியது. ஆனா இதை கேட்ட உடனே அட்டன் டைம்ல 2 பேருமே ஐயோ இதெல்லாம் செட்டே ஆகாது, ஃப்ரெண்டா பார்த்து மூஞ்சி போய் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு மாறி மாறி பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளும் வேற கொஞ்சம் சைல்டுஹுட்ல இருந்து இன்டிசென்ட் ஃபீலோவா, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டா, சாரிமா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு. இப்படி ஒரு விஷயத்த கேட்டாங்களேன்னு மத்தவங்கள மாதிரி மனசுல போட்டு குழப்பிக்காம யதார்த்தமா தான் இருக்கிறா யூன்சோ.
யூன்சோ உடனே இவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு சுத்தி காட்ட கூட்டிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் ரூம் பக்கமே வராதனால ஒரே குப்பையா இருக்கு. அரேஞ்ச் பண்ணி வைக்கிற டைம்ல ஆபீஸ்ல இருந்து யூன்ஸுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நம்மளோட வீட்லயே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா. அடிச்சு பிடிச்சாலும் ஆபீஸ் போகாத, நானே கூட்டு போய் விடுறேன்னு கதையை போட்டு கூட்டிட்டு வந்தவன், ஏண்டி என் மேல உண்மையாவே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்ல பதிலுக்கு அவ ஒரே லைன்ல முடிச்சிட்டா. ஏன்னா ரெண்டு ஒரு செகண்ட் வாழ்க்கை எதுக்குமே வருத்தப்படாதவன் இவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா விஷயம் மாடி இல்லாம சொசைட்டில பெரிய ஆளாகணும். அப்படி ஆனா எல்லாம் வெளிய யூன்ஸ் எந்த வகையிலே தெரியல. அப்புறம் இப்படி ஒரு மனசுல ஒரு மனசுல ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டா. ஆனா அது இப்ப எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இனி என்னை எப்பவுமே லவ் பண்ற கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காதுன்னு பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி சொல்லி ஃப்ரெண்டாவே இருப்போம், ஃபீலிங்ஸ் அடக்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ரைட்ரா, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இனி டார்ச்சர் பண்ணா வேற மாதிரி போயிடும்னு ஃப்ரெண்டாவே இருந்தலான்னு மனசுக்குள்ளேயே ஆசையை பூட்டி வச்சுக்கிட்டான். ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்த யூன்ஸோ அவளோட டேபிளுக்கு மேல காஃபியும் அடியில் ஒரு லெட்டரும் ஒட்டி வச்சிருக்கிறத பாக்குறா. ஆக்சுவலா இவரோட பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். லாஸ்ட் டைம் இவ குடிச்சிட்டு கால் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக தான் காஃபி கொடுத்து நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணி லெட்டர் வச்சுட்டு போயிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு தலகால் புரியாத மகிழ்ச்சி டக்குன்னு செல்ஃபி எடுத்து காஃபி ஃப்ரம் காதலன்னு அவனுக்கே சென்ட் பண்ணி விடுறான். பிரேக்கப் ஆன பாய் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் இருந்தாலும் அவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசையில அவன் கொடுத்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. கோயின்சிடன்ஸா இப்ப நம்மளும் கால் பண்ணி அதே மாதிரி டின்னருக்கு இன்வைட் பண்றான். சடனா எதை பத்தியுமே யோசிக்காம வர முடியாதுன்னு ஒரே வாரத்தில் கட் பண்ணிட்டான். ஏன்னா ரெண்டு பேரோட டின்னர் டைமும் சேம் பண்றதுனால. அப்பதான் ஹீரோவோட மூளைக்கு 7ஆம் அறிவு எட்டி பார்க்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். மறுபடியும் இவரோட வாழ்க்கையில எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ட்ரி கொடுத்துட்டானு. இவனுக்கு இப்போ ஒரே கோபம் அதை நினைச்சு உடனே ஃப்ரெண்டோட பீர் அடிக்க பாருக்கு வந்துட்டான் சோகத்தை சமாளிக்க. அங்கதான் ஹீஜின் ஒரு அழகான பொண்ணு நம்ம ஆளோட பால் வடிகிற மூஞ்ச பார்த்து நல்லவனா இருக்கானேன்னு பார்த்த செகண்ட்லேயே காதல்ல விழுந்துட்டா. அதை வெளிப்படுத்த ஆரம்பத்துல லைட்டா டீஸ் பண்றா. அப்புறம் வலிக்கு கொண்டு வர செக்ஸியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இப்போ இதே நேரத்துல அந்த பக்கம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட இன்வைட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த யூன்ஸோ சந்தோஷத்துல தலகால் புரியாம பிரேக்கப் ஆனதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணாங்கன்னு ஜாலியா சிரிச்சு பேச டின்னர் ஃபன்னா போக ஆரம்பிச்சது. சடனா அதுக்கு நடுவுல அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வர பார்ட்டி பாதிலே நின்று போச்சு. ஏன்னா அவனோட ஒய்ஃப் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்லிட்டா. இதை கேட்ட யூன்ஸோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் வேற வழி இல்ல. காரணம் இவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்போ வேற ஒருத்தியோட கரண்ட் ஹஸ்பண்ட். சந்தோஷத்துல சரக்கு அடிச்சவன் அடுத்து இப்ப சோகத்தை மறக்க மிச்சம் வச்ச சரக்கு எல்லாம் முடிச்சிட்டா. லேட் நைட் ஆயிடுச்சு. போதை தலைக்கேறதுனால தனியா வீட்டுக்கு போக முடியாதுன்னு ஹெல்ப்புக்கு இப்பதான் ஹீரோ கண்ணுக்கு தெரியறான். கால் பண்ணி எங்கடா இருக்க வந்து கூட்டிட்டு போடான்னு சொல்ல அடுத்து அரை மணி நேரம் கழிச்சுதான் பார்ட்டி பிளேஸ்க்கே வந்தான். ஏன்னா இதுக்கு நடுவுல புதுசா ப்ரப்போஸ் பண்ண ஹீச்சின்ற பொண்ணு கிஸ் பண்றன்ற பேர்ல கொஞ்ச நேரம் காலத்தை ஓட்டிட்டா. அப்புறம் பிக்கப் பண்ண வந்து பிரோஜனம் இல்லாம போச்சு. ஆல்ரெடி மட்டையாயிட்டா. கிடைக்காத காதலை நினைச்சு ஏன் குடிச்சு அவளை அழிச்சுக்கிறாள் அடி மனசுல ஹீரோக்கு அவன் மேல ஒரு அனுதாபம் வர எழுப்பி கூட்டிட்டு போய் அர்த்தராத்திர அவரோட அபார்ட்மெண்ட்ல விட்டுறான். அடுத்த நாள் யூன்ஸுக்கு அகைன் அவரோட எக்ஸை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்க ஆபீஸ் லிப்ட்ல எல்லாரும் முன்னாடி இப்ப வலிஞ்சு பேசுற விதம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவன் மேல இவனுக்கு இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான். சோ இவன் நம்மள அகைன் லவ் பண்ணதான் ட்ரை பண்றான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவன் இனி கொஞ்ச நாளைக்கு நம்மள ஒருத்தர் சந்திக்காம இருக்கிறது தான் ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு கால் பண்ணி ஓப்பனாவே சொல்லிட்டான். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க இவனுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஒரு பக்கம் யூன்ஸுவோட லைஃப் இப்படி போக மறுபக்கம் நம்ம ஹீரோவோட லைஃப் ஆகுது ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு கூட சூப்பரா போகும்னு பார்த்தா வெளியே சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்றான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க தருணத்துல சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி ஹீஜினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு காட்டுறம கணக்கா கரெக்டா இவனோட காதலை கெடுக்கிறதுக்குனே கால் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டான். கையை பிடிச்சி தனியாக கூட்டிட்டு வந்தவன் என்னத்தை பேசி மயக்கணும்னு தெரியல. அடுத்த 5 நிமிஷத்துல சண்டை போட்ட மாதிரி ஆக்ஷனை காட்டி சமாதானம் ஆயிட்டான் அவளோட பழைய பாய் ஃப்ரெண்டு கூடவே. இதை பார்த்து நம்மளோட மனநிலை என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அடங்கமாலை என்னடா வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கு. அப்புறம் வேஸ்ட் வாட்டர் எல்லாம் எப்படி கடல்ல ஒரு இடத்துல சங்கமிக்குதோ அதே போல காதல்ல வேஸ்ட் பீஸ் ஆன இவங்க ரெண்டு பேருமே கடைசியா ஒரு பார்ல மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு பேசாம இருந்தவங்க சோகத்தை ஷேர் பண்ணிக்க வேற வழி இல்லாம மாத்தி ஒவ்வொருத்தரோட பிரேக்கப் ஸ்டோரியும் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள போன ஓல்டுமுக்கு வேலை செய்ய சோகத்துல மறந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மூட மாத்திக்கிட்டு ஃபன் பண்றாங்க. இதுல கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஹீரோக்கு உச்சத்துல போக சும்மா இருக்காம போதையில யூன்ஸுவை பிடிச்சி நச்சுன்னு லிப்கிஸ் ஒன்று போட்டான். அடுத்த நாள் அபார்ட்மெண்ட்ல யூன்ஸு கூட அலங்கோலத்தோட படுத்துட்டு இருக்க நம்மளுக்கு முழிப்பு வந்து பார்க்க பயங்கரமான ஷாக். லாஸ்ட் நைட் கிஸ் அடிச்சதுக்கு அவ என்ன ரியாக்ட் பண்ணுவாளோன்னு. ஆனா நடந்ததே வேற. ஆட்டம் போட்டு சுத்தினவன் நம்மளால அடிச்ச கிஸ்ல அடங்கி போயிட்டா. ஆரம்பத்துல இருந்து ஃப்ரெண்டாவே கை கூத்து சுத்தினவ இப்ப இது கொஞ்சம் புதுசா இருந்தாலும் பெருசா எடுத்துக்கல. ஆனா நம்மளுக்கு இவரோட புடியே வித்தியாசமா இருக்குன்னு தெரிய வர அந்த சமயம் பார்த்து கிஸ் அடிச்சு வென்ற ஓப்பனாவே சொல்லிட்டா அந்த மொமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு. டக்குன்னு இவன் என்ன நினைச்சோனோ தெரியல. காரணமே இல்லாம கையை விடுன்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஜூனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்தவன் இனி அவரோட சேர்ந்து சுத்துறது மனசை மாத்துறதுன்னு ஆக்சுவலா அவன் நல்லவன்றது தெரியாம மிரட்டி வார்னிங் கொடுக்க இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எடுத்து சொல்லி யூன்ஸுக்கு நல்லது பண்ணதான் லாஸ்ட் டைம் திட்டி அனுப்பி விட்டேன்னு தெளிவா புரிய வச்சுட்டான். அடுத்த நாள் ஹீரோக்கான வேலையை பார்க்கறன்ற பேர்ல யூன்ஸுக்கு கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க இவரோட ட்ரைனிங் பாய் ஃப்ரெண்டுன்னு ஆண்ட்ரியூன்னு ஒருத்தர் நம்ம ஆளுக்கு இன்ட்ரோ கொடுக்க அப்பவே நம்ம ஆளுக்கு மூஞ்சி வாடி போச்சு.
அப்புறம் வந்தவனும் சும்மா இருக்காம இவள பார்த்து கண்ணடிக்க, அவ வெக்கத்துல முகம் சுளிக்க, இப்ப இவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். இவங்க 2 பேரும் அவங்களோட பழைய காதல் கதைய பேச ஆரம்பிச்சதுனால, ஒரு நாள் நம்மாள் எலிமெண்டரி ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு டீச்சர ஹையர் பண்றாங்க. அவரோட பேரு ஹைஜீன். நம்மாள பார்த்த செகண்டே எல்லாருக்கும் புடிச்சிரும் இல்லையா? அதே மாரி தான் இவளுக்கும். ஆனா மத்தவங்கள மாரி இல்லாம இவளுக்கு என்ன விஷயம்னா, இவளோட பாஸ்ட் லைஃப்ல எந்த ஒரு காதலுமே இல்லன்றத ஆரம்பத்திலேயே சொல்லாம சொல்லி தன்னோட காதல வெளிப்படுத்த ட்ரை பண்றா. 2 பேரும் மனச விட்டு மணிக்கணக்கா பேச, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் செட் ஆன மாரி போனது டப்புன்னு எண்டு கார்டு போட்டுருச்சு. ஏன்னா, அத்தன பொண்ணுங்க இவன ஏமாத்திருந்தாலுமே, இவனால இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மனசே கேட்கல. காரணம் வெளிய வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ள இன்னும் யூன்ஸுவ நெனச்சுட்டு தான் இருக்கான். அதனால அவள நெனச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட லவ் பண்ண தயாரா இல்லன்னு ஓப்பனா பேச விரும்பல. காமெடியா சொல்லிடலான்னு, எங்க என் கேர்ள் ஃபிரெண்ட் மாரி கொஞ்சம் பேசுங்களேன்னு சொல்ல, அவ டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா இவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு. இருந்தாலும் இந்த விஷயத்த லேட்டா சொன்னதுக்கு டக்குன்னு அவளால ஏத்துக்க முடியல. கோச்சுக்கிட்டு கோவமா வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹைஜீனுக்கு மனசே கேட்கல. ஒரு பொண்ண ஏமாத்தக்கூடாதுன்னு ஓப்பனாவே லவ் பண்ற விஷயத்த சொன்னதுனால இவளுக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதனால கோச்சிட்டு போனாலுமே சாரி கேட்டுட்டு, ஒழுங்கா போய் உள்ளுக்குள்ள இருக்கிறவனோட காதல ஓப்பனாவே யூன்ஸு கிட்ட சொல்ல பாருன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அட்வைஸ் குடுத்து அனுப்பி வச்சுட்டா. அடுத்த கட்டமா யூன்ஸு கிட்ட தன்னோட லவ்வ சொல்ல கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா அவ அங்க புதுசா வந்த பழைய ஆண்ட்ரியூ கூட டேட்டிங்காக வெளிய வந்துட்டா. அதனால வர முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டா. ஆனா நம்ம ஆளு விடுறதா இல்ல. மறுபடியும் கால் பண்ணி பார்க்க அவ கேட்ட பாடில்ல. ஆண்ட்ரி கூட இருக்க டேட்டிங்க்கு ஆப்பு வச்சே ஆகணும்னு தேடி புடிச்சு ஆன் ஸ்பாட்டுக்கே வந்துட்டான். இவளுக்கு எப்போ ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் என்ன, எதிர்பார்த்த மாதிரி டேட்டிங் கேன்சல். இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேற எவனாவது வந்து கோல் போட்டு போயிருவான்னு லிஃப்ட்ல போகும்போதே உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த தன்னோட 18 வருஷ காதல ஓப்பனாவே ஐ லவ் யூன்னு ஊருக்கே கேட்கற மாதிரி கத்தி சொல்றான். அப்புறம் இனி இங்க இருந்தா அவ ஏதாவது பேசி கொட்டையை குழப்பிடுவான்னு மடமடன்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஒரு பக்கம் ஆண்ட்ரூக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு யூன்ஸோ டேட்டிங் வராதனால கண்டிப்பா அவளுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஸோ அதனால கடைசியா மீட் பண்ணி ஃபேர்வெலுக்கு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிட்டு அவனுமே இவளோட வாழ்க்கையிலேருந்து விலகிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல டைம் லைன்ல யூன்ஸுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில இருந்த பாஸ்ட் லவ் பத்தி ஒரு ஃபேக்கான நியூஸ் வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுல நடக்காத சில தப்பான விஷயத்தையும் ஆட் பண்ணதுனால பார்த்துட்டு இவனுக்கு மனசு கேட்கல. உடனே அவளை பார்க்க வேகமா ஸ்கூல்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதே சமயம் இந்த சம்பவத்தை நினைச்சு மனசுடைச்சு போன யூன்ஸு அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே அடுத்து இவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் கம்பெனில காத்துட்டு இருந்தது. ஏன்னா ஃபேமஸான ரிப்போர்ட்டரோட சர்ச்சைக்குள்ள இந்த விஷயம் கம்பெனியோட ரெப்புடேஷனை பாதிக்கும்னு சடனா அவளை ஒரே அடியா எந்த ஒரு ரீசனும் சொல்லாம வேலையை வந்து தூக்கிட்டாங்க. நடக்க கூடாதெல்லாம் நொடி பொழுதில் நடந்து போச்சுன்னு ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்க யூன்ஸோ வேலையே போயிடுச்சு, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து என்ன பண்ண போறோம்னு கொரியாவை விட்டு அப்ராடுக்கு போக முடிவு எடுத்துட்டா. அப்போதான் இவளும் நம்மளும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோவை பார்க்க விட்டு போகவும் மனசுல ஒரு பக்கம் இருந்தாலுமே இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு மனசை மாத்திக்கிட்டா. அன்னைக்குதான் ஃபிளைட் ஏற போற நாள். இந்த விஷயம் எப்படியோ நம்மளோட காதுக்குள்ள எட்ட இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி வாழ்நாள் முழுக்க அவளை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவளை பார்த்து பேசி ஆகணும்னு புயல் வேகத்துல ஸ்கூல்ல இருந்து கிளம்புறான். கரெக்டா அவளும் கிளம்புற டைம்ல நேருக்கு நேர் சந்திச்சு காதலை வெளிப்படுத்தி வாழ்க்கையில மிச்சம் இருக்கிறனால உன் கூடவே ஸ்பெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தான் தாயேன்னு குழந்தையாட்டம் கதறியால ஃபிளைட் ஏற போன பாப்பா பையனோட டைலாக்ல பட்டுன்னு கவுந்துட்டா. அப்புறம் என்ன, காதலித்த தோழியை கரைபிடித்து கல்யாணம் முடித்தான் நம்மளோட கதையின் கதாநாயகன். சோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, வாழ்க்கையில சரியான நாளை தேர்ந்தெடுக்க சில தப்பான நாள் கூட அடிக்கடி நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். ஆனா நம்ம கூட எல்லா நேரமும் பக்கத்துல இருக்கிறவங்கள மிஸ் பண்றோம். ஸோ அந்த தப்பை செய்யாதீங்கன்றதான் இந்த கதையோட கரு. எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி சுவாரஸ்யமான காமெடி அல்லது லவ் மூவில சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.